மாறாவின் பணம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வீடியோ என்னோட போர்ட்ஃபோலியோவோட 2வது வீடியோ. நான் என்னென்ன ஸ்டாக் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற டீட்டெயில வாங்க பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவில் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் இந்த கம்பெனியில் நான் ஷேர் வாங்கி வச்சுக்கிறேன். அதோட ஆவரேஜ் ப்ரைஸ் 132. அதாவது நம்ம வெளியில் போகும்போது எப்படி வண்டிக்கு பெட்ரோல் போடுறோமோ அதே மாதிரி மாதம் மாதம் 1 1 1ன்னு கூட நான் வாங்குவேன். சம்பளம் வந்ததும் பெட்ரோல் போடுற மாதிரி இதில் ஒரு ஷேர் அப்படி தான் நான் வாங்கி வச்சிருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட எனக்கு தெரிஞ்சு 30 40 இருக்கும். நான் டெய்லிலாம் உட்காந்து உள்ளே போய் பார்த்துக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 40 இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் இதில் என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ் 132. இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ 142. அடுத்தது இந்தியன் ரயில்வே ஃபைனான்ஸ் ஐஆர்எஃப்சி. ஐஆர்எஃப்சியில் என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ் 61. இன்னைக்கு அதோட மார்க்கெட் வேல்யூ 99. ஆக்சுவலாக இது 130 140 போச்சு. அந்த டைமில் நான் வாங்கலை, விட்டுட்டேன். அதனால தான் ஆவரேஜ் இவ்வளோ கம்மியாக இருக்குது. இன்கேஸ் நான் அப்பயும் வாங்கியிருந்தேனாக்கா இந்நேரத்துக்கு வேல்யூ மேலே தான் வந்திருக்கும், ஆவரேஜும் பெருசாக மேலே இருந்திருக்கும். ஸோ அது நடக்கலை. வெயிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு இருப்பேன். அடுத்தது ஐடிசி. இந்த ஐடிசியை பொறுத்த வரைக்கும் நான் முத ஆரம்பிக்கும் போது 450 ரூபா 500 ரூபா இந்த ரேஞ்சில் இருந்தது ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ. இன்னைக்கு வெறும் 300 ரூபா. காரணம் ஐடிசி ஹோட்டல் 2ஆ பிரிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து சிகரெட்டுக்கெல்லாம் விலை ஏற்றுனாங்க, டேக்ஸ் போட்டாங்க, அது இதுன்னு லொட்டு லொசுக்குன்னு வந்து இப்போ இதோட விலை இன்னைக்கு 300 ரூபாயில இருக்கு. அட் ஏ சேம் டைம் ஐடிசிங்கிறது வெறும் சிகரெட்டுக்கானது மட்டும் இல்லை, அது ஒரு எஃப்எம்சிஜி அப்படிங்கிறது இன்னும் நிறைய பேருக்கு தெரியலை. அதனாலையும் ஸோ ஃபியூச்சரில் இவன் மேலே வருவான் அப்படின்ற நம்பிக்கையில நான் வாங்கிட்டு இருக்கேன். அதனால தான் என்னோட ஆவரேஜ் வேல்யூ 357 இருக்கு. ஆனால் இன்னைக்கு அதோட மார்க்கெட் வேலை வெறும் 300 ரூபாயில இருக்கு. ஸோ ஒரு ஷேருக்கு எனக்கு 60 ரூபா வரைக்கும் லாஸ் இருந்தாலும் நான் இந்த ஆவரேஜ் பண்ணி இது மேலே வரதுக்குள்ள நான் ஆவரேஜ் பண்ணி கீழே இறக்கணுனாக்கா இது மேலே போகும்போது வேகமாக எனக்கு லாபம் வரும் அப்படின்னு நான் நம்புறேன். முடிஞ்ச அளவு என்னோட போர்ட்ஃபோலியோவில் லாஸில் இருக்கிற ஸ்டாக்கெல்லாம் ஆவரேஜ் பண்ணிட்டே வந்தனாக்கா மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்போது எனக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். அடுத்தது ஐடிசி ஹோட்டல். ஐடிசி ஹோட்டல் நான் ஐடிசி வச்சுருந்தேன், அதிலேருந்து ஐடிசி ஹோட்டல் வந்தது. அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஷேர் வாங்க ஆரம்பிச்சிருக்கேன். என்ன 1 2 1 2 இப்படி தான் நான் வாங்குவேன். அப்படி வாங்கி இன்னைக்கு அதோட ஆவரேஜ் ப்ரைஸ் 180. ஆனால் இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ 156. இதுவுமே எனக்கு இன்னைக்கு ரேஞ்சுக்கு லாஸில் தான் இருக்குது. அடுத்தது மணப்புரம். நான் 2023 மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போதே வாங்கினேன். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்ன பின்னன்னு போய் என்னுடைய ஆவரேஜ் வேல்யூ 180. இன்னைக்கு அதோட கரண்ட் மார்க்கெட் வேல்யூ 327. ஸோ கிட்டத்தட்ட டபுள் ஆகி நிற்குது. அதனாலேயே நான் இதை வாங்கலை. ஏன்னா முதல்ல லாஸ்ட்ல இருக்க ஸ்டாக் எல்லாம் ஆவரேஜ் பண்ணுவோம், அப்புறமா லாபத்தில் இருக்கிறதுல ரெக்கவர் பண்ணி மேலே கொண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் அப்படி மார்க்கெட்டை மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இப்போதைக்கு மணப்புறம் எதுவும் வாங்கலை. ஃபியூச்சரில் மறுபடியும் நான் அதை வாங்க ஆரம்பிப்பேன். ஆல்ரெடி வாங்குனதை விற்கவும் மாட்டேன், அப்படியே தான் வச்சிருப்பேன். விற்க மாட்டேன், வாங்குவேன், மேபி லேட்டாக வாங்குவேன். அடுத்தது மோஹிடி இண்டஸ்ட்ரீஸ். ஆக்சுவலி இந்த ஷேர்லாம் வந்து சும்மா 1 2 மிச்ச மீதிக்கு வாங்கலாமே அப்படின்னு வாங்குறது. ஸோ அதில் ஆவரேஜ் ப்ரைஸ் 3.2. இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ 2.4. ஸோ ஒரு ஷேருக்கு 1 ரூபா லாஸு. எவ்வளோ ஷேர் வச்சிருக்கேன்றத கூட நான் பார்த்தா தான் தெரியும். அடுத்தது மதர்சனில் என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ் 103. இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ 136. ஸோ ஒரு ஷேருக்கு 33 ரூபா வரைக்கும் லாபத்தில் இருக்குது. இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கம்பெனின்னு சொல்கிறாங்க, அதனால தான் நானும் வாங்கி வச்சுருக்கேன். பார்ப்போம் ஃப்யூச்சரில் எந்த அளவுக்கு மேலே வரும்னு. அடுத்தது நால்கோ. இது ஒரு அலுமினியம் கம்பெனி. ஸோ இதில் என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ் 100 ரூபா. ஏன்னா இதெல்லாம் நான் மார்க்கெட்டு ஆரம்பிக்கும் போது சரி 100 ரூபா 150 ரூபாயில இருக்குது அப்படின்னு வாங்கினேன். இன்னைக்கு அதோட மார்க்கெட் விலை 435 ரூபா. ஸோ கிட்டத்தட்ட 300 ரூபா ஒரு ஷேருக்கு லாபம். அதே நேரம் என்கிட்ட எவ்வளோ ஷேர் இருக்குன்னு தெரியல, 10 ஷேர் இருந்தாலே 3000 ரூபா லாபம். அது அப்படியே கிடக்குது. ஃப்யூச்சரில் ஆவரேஜ் பண்ணும்போது மறுபடியும் வாங்கினாலும் வாங்குவேன். அடுத்தது ஓஎன்ஜிசி. ஓஎன்ஜிசியில் பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் ஒரு கவர்மெண்ட் கம்பெனி மாதிரி ரன் ஆகிற கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் கம்பெனி அப்படின்னு சொன்னாங்க. அதை வச்சு தான் வாங்கினேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வாங்கினது. அன்றைக்கி 262 ரூபா ஆவரேஜ். இன்றைக்கும் அது அங்கேயே தான் இருக்குது, லாபம் எதுவும் கொடுக்கல. இருந்தாலும் ஃப்யூச்சரில் ஒரு லாபம் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் அப்படியே கிடப்பில் போட்டு வச்சுக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. என்னோட ஆவரேஜ் 262. இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ 277. வெயிட் பண்ணி பார்ப்போம் நல்ல லாபம் வருமானு. ஸோ நாம் இந்த வீடியோவுடைய எண்டுக்கு வந்துட்டோம்.
இதுவரைக்கும் நான் டிவிடெண்டா மட்டுமே கிட்டத்தட்ட 12,700 வாங்கியிருக்கேன். அதுல இந்த வருஷம் மட்டும் டிவிடெண்டாவே கிட்டத்தட்ட 2,950 வாங்கிட்டேன். இன்னும் 6 மாசம் 7 மாசம் இருக்கு. இன்னும் எவ்வளவு லாபம் வருதுன்னு தெரியாது. ஸோ அதெல்லாம் வந்து ஒவ்வொரு குவார்ட்டர் முடியும் போதும் நான் போர்ட்ஃபோலியோ அப்டேட் பண்ணுவேன். அந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதோட நான் என்னுடைய போர்ட்ஃபோலியோவுடைய 2வது வீடியோவை முடிக்கிறேன். 3வது வீடியோவும் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். என்றும் அன்புடன் உங்கள் எம்.கே. நன்றி, வணக்கம்.